ஓம் நமோ நாராயணாய. இன்று நான் தங்களை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமபாஷ்யத்தின் 133வது பாகத்திற்கு வரவேற்கின்றேன். இதுவரை நடந்த 132 ஆடியோ பதிவுகளில் 845 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று அடுத்த 10 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமக. நமது பாரதத்தின் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் வேதங்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் காரணமுமான நமது குருவுமான ஸ்ரீ வேதவியாச பகவானை வணங்கி போற்றுகின்றேன். தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதாரி ந த்வம் சோசிதும் அர்ஹசி. பரதகுலத்தென்றலே உடலில் உறைபவன் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவன். எனவே எந்த உயிர் வாழிக்காகவும் நீ வருந்த வேண்டிய தேவையில்லை என்று பகவான் உரைக்கின்றான். அதாவது நம்முடைய உடல் அழியக்கூடியது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா என்கின்ற நாம் அழியாத தன்மையுடையவர்கள். ஆகவே எதற்காகவும் யாருக்காகவும் வருத்தப்பட வேண்டியதில்லை என்று பகவான் உரைக்கின்றான். இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக தங்களுக்கு அநேக நமஸ்காரங்களை செய்து தங்களுடைய ஆசைகளை பெற்று பகவத் சங்கல்பத்தின் மூலமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்ற கருவியின் வாயிலாக இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் துவங்கப்பட உள்ளது. ஓம் நமோ நாராயணாய. அதிர்தஸ்வதிர்தஸ்வாஸ்ய பிராக்வம்சோ வம்சவர்தனஹ பாரவத்கதிதோ யோகி யோகீஷ சர்வகாமதஹ. அதிர்தக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பூமி முதலியவற்றையும் தாங்குவதால் ஒன்றாலும் தாங்கப்படாதவர் என்றுரைக்கின்றார். சதுர்தக என்ற பதத்திற்கு ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் அருளகில் தம்மாலேயே தாம் தாங்கப் பெறுபவர், மேலும் தனத்தை தாங்குபவர் என்றுரைக்கின்றார். இதற்கு அடுத்த பதத்தை தாண்டி அதற்கு அடுத்த பதமான பிராக்வம்சக என்ற பதத்தை எடுத்துக்கொள்வோம். பிராக்வம்சக என்ற பதத்திற்கு ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் அருளகில் அநாதிகாலமாக முதுகெலும்பு போல் ஆதாரமாக உள்ளவர் என்றுரைக்கின்றார். அதிர்தக, சதுர்தக, பிராக்வம்சக என்ற 3 பதங்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் பொருளான எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர், ஒன்றாலும் தாங்கப்படாதவர், தம்மாலேயே தாம் தாங்க பெறுபவர், மேலும் முதுகெலும்பு போல் அநாதிகாலமாக ஆதாரமாக உள்ளவர் என்பதற்கு உதாரணமாக நாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே சண்டை நடந்த பொழுது ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது முற்காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்தது. பல வருடங்களாகியும் அந்த போர் முடிவுக்கு வரும் அறிகுறி தெரியவில்லை. பிரம்மாவின் மனைவியான காயத்ரி தேவியானவள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர எண்ணினாள். தன்னுடைய தவ வலிமையினால் அழகிய தோற்றம், உடல் ஆரோக்கியம், ஐம்புலன்களும் ஊனமின்றி இயங்கும் தன்மை, மன உறுதி, மக்கட்பேறு, ஆனிரை முதலிய செல்வங்கள் ஆகிய 6 செல்வங்களை அளிக்கும் ஆற்றலை காயத்ரி தேவி பெற்றாள். காயத்ரிக்கு இத்தகைய சக்தி கிடைத்திருப்பதை கேள்வியுற்ற தேவர்களும் அசுரர்களும் அவள் அருளால் அந்த 6 செல்வங்களையும் பெற்றுவிட எண்ணினர். அதனால் போர் புரிவதை நிறுத்திவிட்டு காயத்ரியின் அருளை பெறும் முயற்சியில் ஈடுபட்டனர். தேவர்கள் காயத்ரியை விஸ்வகர்மா என்ற திருநாமத்தால் அழைத்தார்கள். யாருடைய திறனால் இவ்வுலகனைத்தும் ஆக்கப்பட்டுள்ளதோ, யாருக்கு கட்டுப்பட்டு அனைத்தும் செயல்படுகின்றதோ அவருக்கே விஸ்வகர்மா என்று பெயர். யார் இந்த உலகத்தை தாங்கி அனைத்திற்கும் ஆதாரமாக அதை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, இயக்கிக் கொண்டுள்ளாரோ அவர்தான் விஸ்வகர்மா என்று பெயர் அவருக்கு. தேவர்கள் அந்த பெயரால் அழைத்தபோது காயத்ரி அவர்கள் முன் தோன்றவில்லை. உடனே அசுரர்கள் எதிரிகளை அழிப்பது புகழ்பெற்ற செயல் என்று கருதி தாபி என்று அவளை அழைத்தார்கள். அசுரர்களும் காயத்ரி தேவியை வேண்டினர். அவர்கள் இந்த தாபி என்ற பெயரினால் அவளை அழைத்தார்கள். தாபி என்றால் எதிரிகளை அழிப்பவள் என்று பொருள். ஆனால் அதற்கும் காயத்ரியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அப்படி தேவர்களும் பிரார்த்தனை செய்தனர், அசுரர்களும் பிரார்த்தனை செய்தனர், வேண்டினர். இப்போது தேவர்கள் காயத்ரியை தனக்கு உடலாக கொண்டு அவளுக்குள்ளே உயிராக விளங்கும் திருமாலை துதித்தனர். காயத்ரியின் உள்ளே அந்தர்யாமியாயிருக்கும் பகவானை, திருமாலை 10 அடைமொழிகள் இட்டு தேவர்கள் அழைத்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். ஓஜோசி,
சகோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமசி விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி சர்வாயு அபீபுகு என்று 10 திருநாமத்தினால் அழைத்தார்கள். அதாவது ஓஜோசி என்றால் நீயே அழகிய தோற்றம் உடையவன், சகோசி என்றால் நீயே உடல் வலிமை, பலமசி என்றால் நீயே மன வலிமை, பிராஜோசி என்றால் நீயே சுடரொளி, தேவானாம் தாமநாமாசி என்றால் நீயே தேவர்களின் இருப்பிடம் புகழும் ஆவா என்று பொருள். விஸ்வமசி என்றால் நீயே விஸ்வமெனத் தொடங்கும் 1000 திருநாமங்களால் துதிக்கப்படுபவன். விஸ்வாயு என்றால் நீயே அனைவருக்கும் இலக்காக விளங்குபவன். சர்வமசி என்றால் நீயே அனைவருக்குள்ளும் இருந்து அனைவரையும் இயக்கக்கூடியவன். சர்வாயு என்றால் நீயே அனைத்துக்கும் உயிர். அபீபு என்றால் உன் அடியார்களின் பாவங்களை வெல்பவன் நீ என்று பொருள். இவ்வாறு காயத்ரிக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த திருமாலை நினைத்து அவனை வேண்டி திருமாலுக்கு உடலாக இருக்கும் காயத்ரியை துதி செய்தவுடன் காயத்ரி தேவியானவள் தேவர்களுக்கு காட்சி தந்து அவர்களுக்கு மேற்சொன்ன அந்த 6 செல்வங்களையும் அளித்தாள். அப்படி அளித்த காரணத்தினாலே அசுரர்களின் ஆநிரைகளும் தேவர்களுக்கு சொந்தமாகிவிட்டன. அதற்கு பின் போரில் தேவர்கள் அசுரர்களை வீழ்த்தினார்கள். இந்த விஷயமானது யஜுர்வேதத்தின் 4வது பகுதியிலே 2ஆம் பிரிவிலே உள்ளது. இதை பரசுராமர் ஸ்ரீ பீஷ்மருக்கு உபதேசம் செய்தார். இந்த விஷயத்தை இதை கேட்ட பீஷ்மர் முதல் முறையாக விஸ்வகர்மா என்று தேவர்கள் அழைத்த பொழுது ஏன் காயத்ரி தேவியானவள் அவர்கள் முன் தோன்றவில்லை என்று வினவினார். அதற்கு பரசுராமர் பதிலளிக்கையிலே விஸ்வகர்மா என்ற திருநாமம் திருமாலுக்கே உரித்தானது. அவருடைய ஆக்கத்தினால் இந்த உலகனைத்தும் உருவாகியது. படைப்பு கடவுளான பிரம்மாவை படைத்தவரும் அவரே, உள்ளிருந்து இயக்குபவரும் அவரே. அதனால் விஸ்வகர்மா என்று தேவர்கள் அழைத்த பொழுது தன்னை அழைக்கிறார்களா அல்லது திருமாலை அழைக்கிறார்களா என்று காயத்ரிக்கு புரியவில்லை. காரணம் அவளுக்கு தெரியும், அனைத்தையும் இயக்கக்கூடியவன், தனக்குள்ளே இருந்து அனைத்தையும் தாங்கக்கூடியவன், அனைத்தையும் இயக்கக்கூடியவன் அந்த திருமால்தான். ஆகையினாலே அவள் தோன்றவில்லை. ஆனால் 2வது முறை திருமாலுக்குரிய பண்புகளை சொன்னதாலும் திருமாலையை வேண்டி நின்றதாலும் காயத்ரியின் உள்ளே அந்தர்யாமியாக திருமால் இருப்பதால் அவருக்குரிய அடைமொழிகளை பயன்படுத்துவதாக தேவர்கள் தெளிவுபடுத்திய காரணத்தினாலே அதை ஏற்று காயத்ரி தேவியானவள் அவர்களுக்கு காட்சி தந்தாள் என்று ஸ்ரீ பரசுராமர் பீஷ்மருக்கு விளக்கம் அளித்தார். அப்படி உலகின் படைப்புக்கும் செயல்பாடுகளுக்கும் அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன், அனைத்தையும் பூமி முதலியவற்றை அனைத்தையும் தாங்கக்கூடியவன், அனைத்தையும் தாங்கி அனைத்திற்கும் முதுகெலும்பாக ஆதாரமாக இருக்கக்கூடியவன் அந்த பரமாத்மா. அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை, அந்த பகவானை வணங்கி அதிருதக சதுருதக பிராத்வம்சக என்ற பதங்களை வணங்கி இதற்கு முந்தைய பதத்திற்கு செல்வோம். சுவாஸ்ய என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் தாமரை மலர் போல் அழகிய முகமுடையவன் என்றுரைக்கின்றார். ஸ்ரீ பராசர பட்டர் அருளகில் மிகச்சிறந்த இருப்பை உடையவர் என்றுரைக்கின்றார். ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் அருளகில் மங்களகரமான வேதங்களை வாயில் உடையவர் என்றுரைக்கின்றார். சுவாஸ்ய என்ற பதத்திற்கு பொருளான மங்களமான வேதங்களை வாயில் உடையவர் என்பதற்கு உதாரணமாக நாம் தேவர்களின் ஆதியில் தேவர்கள் கொண்டிருந்த பழக்க வழக்கத்தை பற்றி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியிலே தேவர்கள் தாங்கள் உண்ணும் உணவை அக்னியில் அர்ப்பணித்துவிட்டு உண்ண வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடித்து வந்தனர். அக்னியில் இடப்பட்ட உணவில் உள்ள அசுத்தங்கள் அனைத்தும் பஞ்சு போல எரிந்துவிடும் என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் நீரில் அலசப்படும் துணிகளில் உள்ள மாசு நீரில் ஒட்டிக்கொள்வது போல அவர்களது உணவில் இருந்த அசுத்தங்கள் நெருப்பில் ஒட்டிக்கொண்டன. அசுத்தம் கலந்த அக்னி நன்கு கொழுந்து விட்டு எரியவில்லை. அந்த அசுத்தத்தை போக்கி அக்னியை எரிய வைப்பதற்காக அவர்கள் அக்னியில் நெய்யை ஊற்றினார்கள். ஆனால் அக்னியிலுள்ள மாசானது அந்த நெய்யை பிடித்து கொண்டதால் நெய் உறைந்து விட்டது. யாகத்தில் உருக்கிய நெய்தான் பயன்படுத்த வேண்டும், உறைந்த நெய்யை பயன்படுத்தக்கூடாது.
அதனால் தேவர்கள் நெய்யை மீண்டும் உருக்கி அக்னியில் ஊற்றினார்கள். இம்முறை அந்த யாகத்தையே அசுத்தம் பிடித்து கொண்டது. அதனால் யாகத்தை சரியாக நடத்த முடியாமல் போனது. இவ்வாறு யாகத்தை பிடித்த மாசை போக்க வேண்டும் என்று எண்ணி கற்றறிந்த பிராமணர்களின் உதவியை தேவர்கள் நாடினார்கள். அவர்களின் வழிகாட்டுதலின்படி யாகத்தை ஸ்ரத்தையுடன் செய்தார்கள். யாகம் நிறைந்தவுடன் பிராமணர்களுக்கு சன்மானம் கொடுத்தார்கள். அந்த சன்மானத்தை பெற்றுக்கொண்ட பிராமணர்களின் மனங்களை அசுத்தங்கள் பிடித்து கொண்டு விட்டது. அதனால் அந்த பிராமணர்கள் ஸ்ரத்தை இல்லாமல் வெறும் சன்மானத்திற்காகவே யாகம் செய்விக்க தொடங்கிவிட்டனர். இந்த மனமாசை போக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மதேவர் ஒரு ஏற்பாடு செய்தார். இனி யாகத்தில் சன்மானம் பெறும் பிராமணர்கள் அனைவரும் மந்திரம் சொல்லிக் கொண்டுதான் சன்மானம் பெற வேண்டும். மந்திரம் சொல்லிக்கொண்டு சன்மானம் பெறுகையில் தோஷம் எதுவும் ஏற்படாது என்று பிரம்மதேவர் கூறினார். ஆனால் அந்த மந்திரங்களை சொல்லி பிராமணர்கள் சன்மானம் பெற அந்த மந்திரங்களையே அசுத்தம் பிடித்து கொண்டது. அதனால் பிராமணர்கள் மந்திரங்களை மறந்து விட்டார்கள். முடிவாக இதற்கு என்னதான் தீர்வு என அனைவரும் பிரம்மாவிடம் ஆலோசனை மீண்டும் கேட்ட பொழுது அவர் பிராமணர்கள் தினமும் வேதத்திலிருந்து ஒரு பகுதி பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு பாராயணம் செய்வதற்கு பிரம்ம யஜ்ஞம் என்று பெயர். இப்படி அவர்கள் பிரம்ம யஜ்ஞத்தை தினமும் செய்து வந்தால், அதாவது வேதபாராயணம் செய்து வந்தால், அவர்கள் மனங்களும் தூய்மையடையும், அவர்கள் பெற்றுக்கொள்ளும் சன்மானமும் தூய்மையடையும், அவர்கள் செய்து வைக்கும் யாகமும் தூய்மையடையும், அந்த யாகத்தில் உள்ள அக்னியும் தூய்மையடையும், அந்த அக்னியில் ஊற்றப்படும் நெய்யும் தூய்மையடையும், அந்த யாகத்தை செய்பவர்களும் தூய்மை அடைவார்கள் என்று கூறினார். மற்ற தேவர்கள் அந்த பிரம்ம யஜ்ஞத்தையே அசுத்தம் பிடித்து கொண்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். அதற்கு பிரம்மதேவர் கூறினார், பிரம்ம யஜ்ஞம் என்பது வேதம். அதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் திருமாலின் திருநாமம் தான். எப்படி திருமாலை எந்த மாசும் தீண்டாதோ அதுபோலவே அவனது வடிவமாக இருக்கும் வேதத்தையும் எந்த மாசும் தீண்டுவதில்லை. எனவே பிரம்ம யஜ்ஞத்தையும் அசுத்தம் நெருங்காது, அதை செய்பவர்களையும் நெருங்காது என்றார். அன்று முதல் பஞ்சமகா யஜ்ஞங்களில் பிரம்ம யஜ்ஞமும் ஒன்றானது. பிரம்ம யஜ்ஞம், தேவயஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்பதே என்று 5 பஞ்சமகா யஜ்ஞங்கள். நம்முடைய திருவள்ளுவ மகானும் குறுகியில் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல்தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று இந்த யஜ்ஞங்களை பற்றி அற்புதமாக திருக்குறளிலே திருவள்ளுவ மகான் உரைக்கின்றார். வேதம் தூய்மையானதாக இருப்பதைப் போலவே அந்த வேதங்களை போற்றப்படும் திருமாலும் அசுத்தங்கள், பாவங்கள் முதலியவற்றால் தீண்டப்படாத தூயவராக இருந்து கொண்டு தன்னை சார்ந்தவற்றையும் தூய்மையாக்குகின்றார். அப்படிப்பட்ட சிறப்பானவர் பகவான். பகவான் மிகவும் பவித்திரமானவர். அந்த பவித்திரமான பகவானின் வடிவம்தான் வேதங்கள். அந்த மங்களகரமான வேதங்களை தன்னுடைய திருவாயிலே உடையவர் பகவான். அப்படிப்பட்ட மங்களகரமான வேதங்களை, சிறப்பான வேதங்களை, அனைத்தையும் தூய்மையாக்கக்கூடிய வேதங்களை வேத பாராயணம் தினசரி செய்தால் நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறந்த தன்மை அடையும், மிகச்சிறந்த நிலை அடையும். வேத பாராயணம் என்பது மிகச்சிறந்த விஷயம், பிரம்ம யஜ்ஞம் என்பது. அப்படி மங்களகரமான வேதங்களை தம்முடைய வாயிலுடைய அந்த பகவானை வணங்கி சுவாஸ்யக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். வம்சவர்தனக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் வம்சம் எனும் பிரபஞ்சத்தை பெருகச் செய்பவர் என்றுரைக்கின்றார், அல்லது அழியச் செய்பவர் என்றும் உரைக்கின்றார். ஸ்ரீ சத்யசந்ததர் அருளகில் பரீட்சித்தை பிழைப்பித்த காரணத்தினாலே பாண்டவர்களின் வம்சத்தை வளர்த்தவர் என்றுரைக்கின்றார். வம்சம் என்னும் பிரபஞ்சத்தை பெருகச் செய்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் நம்முடைய சாதாரண வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். அதை பற்றி கிருஷ்ண பகவான் என்ன கூறியிருக்கின்றார் என்பதையும் எடுத்துக்கொள்வோம். அதாவது வம்சத்தை வளர்ப்பது என்றால் ஏராளமான குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, அந்த பாரம்பரியத்தை தொடர்வது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நாம் குழந்தைகளை பெற்று வம்சத்தை, பாரம்பரியத்தை வளர்த்துவதற்குண்டான செல்வங்களும் இந்த பூமியில் தேவையல்லவா? செல்வங்கள் இன்று ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. அந்த காலம் போலல்ல, அனைவரிடத்திலும் பணம் இருக்கின்றது. ஆனால் பணம் இருந்தால் போதுமா? வாழ்வதற்கு இயற்கை தேவை. மரங்கள் அவசியம், தண்ணீர் அவசியம். இயற்கை மிகவும் நம்மை வாழ வைக்கக்கூடிய விஷயம் இயற்கை தான். இயற்கை இருந்தால்தான் நம்ம வாழ முடியும். இயற்கை எல்லாவற்றையும் அழித்துவிட்டு இன்று நடைமுறையில்
நாம் மிகுந்த வளர்ச்சி அடைந்து விட்டதாக கூறிக்கொள்கின்றோம். டெக்னாலஜி வளர்ந்து விட்டது, எங்கு பார்த்தாலும் வளர்ச்சி மிக அபரிமிதமாக இருக்கின்றது என்றெல்லாம் கூறிக்கொள்ளலாம். ஆனாலும் நம்முடைய இயற்கை வளங்களை, மரங்களை பார்த்தோம் எனில் வெட்டிக்கொண்டே வருகின்றோம். அப்படி இயற்கை அழிய நம்முடைய வம்சங்களும் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றன. வம்ச விருத்தி என்பது இயற்கையை விருத்தி அடைய செய்வது, இயற்கையின் வம்சத்தை விருத்தி அடைய செய்வதை ஒட்டியே அமைந்திருக்கின்றது. இதைத்தான் அன்றே 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்ணன் அற்புதமாக நமக்கெல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றான். அதாவது ஒரு சமயம் கிருஷ்ணன் பிருந்தாவனத்திலே தன்னுடைய நண்பருடன் உலாவிக் கொண்டிருந்தான், விளையாடி கொண்டிருந்தான். அது நல்ல ஒரு கோடை காலமாக இருந்தது, சூரியன் தகித்து கொண்டிருந்தான். அந்த சமயத்திலே கண்ணன் நிழலுக்காக தன்னுடைய சகாக்களுடன் ஒரு பெரியதொரு மரத்தின் அடியிலே அமர்ந்து விட்டனர். அனைவரும் அந்த மரத்தின் அடியிலே அமர்ந்து இளைப்பாறினர். அப்பொழுது கண்ணன் கூறினான், இந்த மரங்களை பாருங்கள், அற்புதமான மரங்கள், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மரங்கள் இவைகள்லாம். இவை தம்முடைய வாழ்க்கை முழுவதையும் மற்றவருடைய நலனிற்காகவே செலவழிக்கின்றன. இந்த மரங்கள் எல்லாம் புயலையும் மழையையும் வெப்பத்தையும் குளிரையும் அனைத்தையும் சந்திக்கின்றன. ஆனால் அவைகளையெல்லாம் சந்தித்து சமாளித்தாலும் கூட நம்மை காக்கின்றன இந்த மரங்கள் எல்லாம். ஆகவே இந்த மரங்களின் பிறப்பு என்பது மிகச்சிறந்த விஷயம். இவையெல்லாம் இந்த பூலோகத்தில் உள்ள பலவிதமான எல்லா விதமான அனைத்து விதமான ஜீவராசிகளையும் காக்கக்கூடிய தன்மையுடன் பிறந்திருக்கின்ற இந்த மரங்கள். ஆகவே இந்த மரங்கள் எல்லாம் போற்றப்படக்கூடியவை என்று கண்ணன் கூறினான். இந்த கண்ணன் கூறிய விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது காண்டத்திலே அமைந்திருக்கின்றது. பஷ்யதைதான் மகாபாகான் பரார்த்தை காந்த ஜீவிதான் வாதவர்ஷா தபஹிமான் சஹந்தோ வாரயந்தீனஹ என்ற அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே கண்ணன் கூறுகின்றான், இந்த அற்புதமான மரங்களை பாருங்கள், இவைகள் மற்றவர்களுக்காகவே வாழ்கின்றன. அனைத்து மழை வெயில் இவற்றையெல்லாம் சமாளித்து கொண்டு மற்றவர்களின் நலனுக்காகவே இந்த மரங்கள் அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று இந்த மரங்களின் சிறப்பை அற்புதமாக கண்ணன் இங்கே வர்ணிக்கின்றான். அப்படி இந்த வம்சம் தழைக்க வேண்டுமெனில் இந்த மரங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? தழைத்து மரங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதேபோல் மேலும் கண்ணன் கூறுகையில், இந்த காட்டினிலே மரம் மட்டுமல்ல, இந்த மரங்கள், கொடிகள், சிறு தாவரங்கள் இவைகள் அனைத்துமே அதாவது மக்களுக்கு ஏதோ ஒன்றை தந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஒன்றா நிழலை தருகின்றன, இலையை தருகின்றன, பூவை தருகின்றன, பழங்களை தருகின்றன, பசியை போக்குகின்றன. இந்த மரங்களின் வேர்கள் கூட சிறப்பாக பயன்படுகின்றன. வீடுகள் கட்ட உதவுகின்றன, எரிபொருளாக பயன்படுகின்றன மரங்கள். அதேபோல் இலைகளும் பயன்படுகின்றன. இப்படி பலவிதமான பயன்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்ல மரங்கள், இது அனைவருக்கும் இடமாக இருக்கின்றன. பறவைகள், அணில்கள், குரங்குகள், அதாவது அனைத்து விதமான விலங்குகள். அதேபோல் இந்த மரமானது, இவ்வளவு செயல்பாடுகளை கொண்ட இந்த மரமானது இறுதியிலே பழத்தை தருகின்றது. பழத்தை தந்தவுடன் அந்த பழத்தை தான் உண்பதில்லை. இவ்வளவு சிரமப்பட்டு பழத்தை எங்கே விளைவிக்கின்றது, ஆனால் அந்த பழத்தை தான் உண்பதில்லை, மற்றவர்களுக்கு அந்த பழத்தை தந்து விடுகின்றது. இப்படி பார்க்கையிலே இந்த மரங்களை எல்லாம் நாம் மிகச்சிறந்த கர்மயோகியாக கூறலாம். ஏனெனில் எந்த பலனையும் தான் எடுத்துக்கொள்வதில்லை, தன்னால் மற்றவர்களுக்கு பலனை தந்து கொண்டே இருக்கின்றது. எப்படிப்பட்ட பிறவி இந்த மரம்! அற்புதமான பிறவி என்று கண்ணன் உரைக்கின்றான். இதை பற்றி பார்க்கும் பொழுது மேலும் ஒரு எடுத்துக்காட்டை கூறலாம். முற்காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். அதாவது ராஜா ரஞ்சித் சிங் என்ற ஒரு மன்னர். அந்த மன்னர் ஒரு சமயம் காட்டினிலே வேட்டையாடவோ ஏதோ ஒரு காரணத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு மாமரத்திற்கு அடியிலே அமர்ந்து விடுகின்றார். தன்னுடைய அவருடைய பாதுகாவலருடன், மெய் பாதுகாவலருடன் அங்கே அமர்ந்து விடுகின்றார் நிழலுக்காக. அப்பொழுது அந்த வழியிலே தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த மரத்தை பார்த்தவுடன் ஏராளமான அங்கே மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன, ஒரு மாம்பழத்தை நாம் அடித்து சாப்பிட்டு விடலாம் என்று யோசனை செய்கின்றார். உடனே ஒரு கல்லை எறிகின்றார். கல் எறிந்தவுடன்
அந்த கல்லானது மாம்பழத்தின் மீது படாமல் நேராக வந்து அரசனின் மகுடத்தின் மீது பட்டு கீழே விழுகின்றது. உடனடியாக யார் இப்படி அரசனின் அந்த மகுடத்தின் மீது கல்லை வீசியது என்று தேடி பிடித்து அந்த காவலாளிகள் இந்த நபரை பிடித்து வருகின்றனர். அரசனின் முன்பு நிறுத்துகின்றனர். அந்த நபரோ பயத்தினால் நடுங்குகின்றார். பேச அவருடைய நாக்கு வரவில்லை, தடுமாறுகின்றார். ஏனெனில் அவர் வீசிய கல் ராஜாவின் மகுடத்தின் மீது விழுந்து விட்டது. அவர் ராஜாவிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார். மன்னரே, நான் உங்களின் மீது வேண்டுமென்று வீசவில்லை, நான் எதேச்சையாக இந்த பழத்தை பெற வேண்டும் என்று வீசினேன். தாங்கள் இருப்பது எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆகையினாலே தெரியாமல் நடந்த இந்த பிழைக்காக என்னை மன்னித்தருள வேண்டும் மன்னரே என்று மன்னரிடத்திலே மன்றாடுகின்றார். அப்பொழுது மன்னர் என்ன தண்டனை தருவார், அதை நிறைவேற்றலாம் என்று அவருடைய காவலாளர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கையிலே அந்த காவலாளிகளின் ஆச்சரியத்துக்கு மேம்படுத்தும் வகையிலே இந்த புத்திசாலியான மன்னர், இந்த ராஜா ரஞ்சித் சிங்கானவர் அந்த மனிதனை விடுதலை செய்கின்றார். விடுதலை மட்டும் செய்யவில்லை, விடுதலை செய்துவிட்டு கூறுகின்றார், இந்த கல்லானது மரத்தின் மீது பட்டிருந்தால் அவனுக்கு பழம் கிடைத்திருக்கும். ஆனால் இப்பொழுது கிடைக்கவில்லை. அந்த மரத்தின் மீது பட்டிருந்தால் ஏதோ ஒரு பழம் கீழே விழுந்திருக்கும், பழம் கிடைத்திருக்கும். அவனுக்கு என்னை அடிக்கக்கூடிய உத்தேசம் கிடையாது. அது ஒரு எதேச்சாக ஒரு விபத்து போல நிகழ்ந்தது. ஆகையினால் இந்த நிகழ்வுக்கு நான் ஏன் அந்த மரத்தை விட மோசமான ஒரு பதிலை தர வேண்டும்? மரம் தன்னை அடித்தவனுக்கு பழத்தை தருகின்றது. ஆனால் என்னை அடிக்க வேண்டும் என்று எண்ணாமல் வீசியவனுக்கு நான் ஏன் தண்டிக்க வேண்டும்? மரத்தை விட நான் மோசமானவனா என்று, மனிதன் அவ்வளவு மட்டமானவனா என்று வினவுகின்றார். வினவிவிட்டு அவர் அந்த மனிதனுக்கு விடுதலை செய்து பரிசுகளை, அதாவது அவரால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை, அந்த இடத்திலே மன்னரிடத்தில் என்ன இருந்ததோ ஒரு பொருளையும் தந்து அவனை அனுப்பி வைத்து விடுகின்றார். இப்படி இந்த மன்னர் நடந்து கொள்கின்றார். மரத்தின் முக்கியத்துவம் அவ்வளவு சிறப்பானது. ஒரு மரத்தை பற்றி மத்ஸ்ய புராணத்திலே மரத்தின் சிறப்பை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. தசகூபசமாவாபி தசவாபி சமோ ஹிருதஹ தசஹிருத சமஹ புத்ரோ தசபுத்திர சமோ திருமஹ என்று மத்ஸ்ய புராணத்திலே ஒரு ஸ்லோகம் வருகின்றது, ஒரு மந்திரம் வருகின்றது. அதாவது என்ன அந்த ஸ்லோகத்தின் பொருள் எனில், ஒரு கிணற்றை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஒரு கிணறானது எவ்வளவு தண்ணீரை தரக்கூடியது, எவ்வளவு பயன் தரக்கூடியது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த ஸ்லோகம் கூறுவது யாதெனில், ஒரு குளமானது 10 கிணறுகளுக்கு சமம். 10 கிணறுகள் சேர்ந்தால் ஒரு குளத்திற்கு சமம். 10 குளங்கள் சேர்ந்தால் ஒரு நீர்நிலை, ஒரு நீர் தேக்கத்திற்கு சமமானது. 10 குளங்கள் சேர்ந்தால், 10 நீர்த்தேக்கங்கள் சேர்ந்தால், 10 நீர்நிலைகள் சேர்ந்தால் ஒரு மகனுக்கு சமம். 10 மகன்கள் சேர்ந்தால் ஒரு மரத்திற்கு சமம் என்று மத்ஸ்ய புராணம் இந்த மரத்தின் சிறப்பை அவ்வளவு சிறப்பாக வர்ணிக்கின்றது. அப்படி மரத்தின் சிறப்பு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஒரு மரமானது தன்னுடைய வாழ்நாளிலே, ஒரு மிகப்பெரிய மரமானது, நீண்டு வாழக்கூடிய மரமானது தன்னுடைய வாழ்நாளிலே அது மேற்கண்ட, அதாவது இந்த 10,000 கிணறுகள் அல்லது அதற்கு இணையான குளங்கள் அல்லது அதற்கு இணையான நீர்த்தேக்கங்கள், இவற்றிலிருந்து உள்ள நீரை உள்ளே எடுத்து சென்று, இவர்களுக்கு சமமான நீரை எடுத்து சென்று மேகத்திலே தேக்கி வைக்கக்கூடிய தன்மையுடையது. ஒரு மேகமானது அவ்வளவு நீரையும் எடுத்து செல்லக்கூடிய தன்மையுடையது. அப்படி அந்த மேகங்களுக்கெல்லாம் தண்ணீரை தரக்கூடியது எது என்று கேட்டால் மரங்களின் காரணமாக, அந்த மரங்கள் செடி கொடிகள் காரணமாக தண்ணீர் எல்லாம் ஆவியாகி மேலே மேகத்திற்கு செல்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது மரத்தின் சிறப்பை அப்படி இந்த மத்ஸ்ய புராணம் அவ்வளவு சிறப்பாக கூறுகின்றது. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு சிறப்புகளுடைய இந்த மரங்கள், இந்த பசுக்கள், இந்த கோவர்தன மலை, இவற்றையெல்லாம் அன்று காப்பாற்ற வேண்டும்
இவற்றை போற்ற வேண்டும் என்று இவற்றையெல்லாம் அன்று கிருஷ்ணன் பூஜித்தான். யமுனையை அவன் தூய்மைப்படுத்தி பாதுகாத்தான். அப்படி இன்று ஏராளமான பேர் இன்று நம்முடைய சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அன்று கிருஷ்ணன் உணர்த்தி விட்டான். மலையை பாதுகாக்க வேண்டும், பசுவை பாதுகாக்க வேண்டும், மரங்களை பாதுகாக்க வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றான். அப்படி நமக்கு ஞானத்தை கிருஷ்ணன் அன்று வழங்கி இருக்கின்றான். அதே பாகவதத்திலே மேலும் ஒரு ஸ்லோகத்திலே இந்த அற்புதமான, அதாவது மரங்களைப் போல நாம் செயல்பட வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நன்மையை விளைவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லால், செயலால், உடலால், நம்முடைய புத்தியால், நம்முடைய செல்வத்தினால், நம்முடைய வாக்கினால், அப்படி அனைத்தினாலும் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்து வந்தால் நாம் உய்வை அடையலாம், நற்கதி அடையலாம் என்று பாகவதத்திலே ஒரு ஸ்லோகம் 10வது கண்டத்திலே உரைக்கின்றது. அப்படி பகவானானவன் வம்ச விருத்தி அடைய வேண்டும் என்றால் அதற்கு மனிதன் உண்மையாக இருக்க வேண்டும். இங்குள்ள பூமியில் உள்ள விஷயங்களை எல்லாம், இயற்கையெல்லாம் மனிதன் பாதுகாக்க வேண்டும். அவன் உண்மையானவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தர்மம் மேலோங்கும். தர்மம் மேலோங்கும் பொழுது நம்முடைய வாழ்வு மலரும், வம்ச விருத்தி உண்டாகும், வம்சம் சிறக்கும் என்று கிருஷ்ணன் நமக்கு அற்புதமாக எடுத்துக்காட்டு கூறியிருக்கின்றான். அப்படிப்பட்ட வம்சம் என்னும் பிரபஞ்சத்தை பெருகச் செய்யக்கூடிய அந்த கிருஷ்ண பகவானை வணங்கி வம்சவர்தனக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். பாரபிருத் என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் ஆதிசேஷன் முதலிய உருவங்களினால் உலக பாரத்தை தாங்குபவர் என்றுரைக்கின்றார். ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் அருளகில் பாரமானதான பிரம்மாண்டத்தை கூர்மரூபியாக தாங்குபவர் என்றுரைக்கின்றார். பாரமானதான பிரம்மாண்டத்தை கூர்மரூபியாக தாங்குபவர் என்பதற்கு உதாரணமாக நாம் கவி ரங்கநாத சுவாமி தேவாலயத்திற்கு செல்வோம். நம்முடைய பாரத தேசத்திலே கூர்மாவதாரத்திற்கென உள்ள திருக்கோயில்கள் மிகச்சில. அவற்றில் ஒன்று கர்நாடக தேசத்திலே சித்ரதுர்கா மாவட்டத்திலே ஹொசதுர்கா தாலுகாவிலே கவி ரங்கநாத சுவாமி ஆலயம் என்ற திருக்கோயில், கூர்மாவதார திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஹொசதுர்கா என்ற இடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலே கவி ரங்கபுரா என்ற கிராமத்திலே, என்ற க்ஷேத்திரத்திலே அற்புதமான இந்த கவி ரங்கநாத சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. இந்த கோவிலானது, ஆலயமானது ஒரு குகை கோயில், குகையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள கோயில் இது. இங்கே ஸ்வயம்புவாக ஸ்ரீ கூர்மமூர்த்தி அற்புதமாக காட்சியளிக்கின்றார். இந்த கோவிலின் வரலாற்றை பார்க்கும் பொழுது 15ஆம் நூற்றாண்டிலே ஒரு மாடுகளை மேய்க்கும், பசுக்களை மேய்க்கும் ஒரு இடைச்சிறுவன் ஒரு சமயம் இந்த பசுக்களை எல்லாம் மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட பசுவானது ஒரு புற்றிற்கு அருகிலே நின்று புற்றின் மீது பாலை சுரந்து கொண்டிருந்த காட்சியை கண்டான். உடனே இந்த விஷயத்தை அவன் ஊரில் உள்ள ஊர் தலைவரிடத்திலே சென்று கூற, அவரும் அவருடைய ஆட்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அந்த இடத்திலே அவர்கள் தோண்டி பார்க்கும் பொழுது உள்ளே அங்கே அற்புதமான ஸ்வயம்புவாக கூர்மாவதாரமாக அங்கே பகவான் ரங்கநாத சுவாமி அற்புதமாக காட்சியளித்தான் கூர்மாவதாரத்திலே. அப்பொழுதே அவருக்கு அங்கே கோயில் கட்டப்பட்டது. அது ஒரு சிறிய மலை. அந்த சிறிய மலையிலே 4 நிலையிலே அங்கே இந்த கவி ரங்கநாத சுவாமி ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. உச்சியிலே, அந்த உச்சி குகை பகுதியிலே உள்ளே அந்த கூர்மாவதார காட்சி, கூர்மாவதார ரூபத்திலே அற்புதமாக பகவான் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இந்த அற்புதமான திருக்கோவிலிலே இந்த ரங்கநாத சுவாமி, கவி ரங்கநாத சுவாமி, கூர்மாவதார சுவாமியை இந்துக்களும் இஸ்லாமிய மக்களும் அப்படி பலதரப்பட்ட மக்களும் இந்த பகவானை வந்து வணங்கி வருகின்றனர். இந்த பகவானிடத்திலே அப்பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பார்கள். காரணம் எனில் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்றாலும் இந்த கவி ரங்கநாத சுவாமி இடத்திலே வந்து கேட்டுத்தான் முடிவெடுப்பார்கள். அந்த குருமாவதார அந்த பகவானுக்கு
பகவானிடத்திலே கோரிக்கை வைப்பார்கள், அவரிடத்திலே பூ கேட்பார்கள். வலப்புறம் பூ விழுந்தால் அந்த செயல் தொடங்கலாம் என்று பொருள், இடப்புறம் விழுந்தால் வேண்டாம் என்று பொருள். இப்படி தினசரி இங்கே பகவானிடத்திலே பூக்களை கேட்பதற்காகவே அங்கே ஏராளமான கூட்டம் வரும். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த கவி ரங்கநாத சுவாமி ஆலயத்திலே அனந்தசயன பெருமாள், அனுமன், ஸ்ரீ கெஞ்சராயன், ஸ்ரீ காடுராயன், மகாலட்சுமி தாயார் போன்றவர்களுக்கும் தனி சந்நிதி இருக்கின்றது. இங்கே உற்சவங்கள் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றன. சைத்திர மாசத்திலே சித்திர நட்சத்திரத்தின் பொழுது பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. இங்கு தீர்த்த பிரசாதமாக இங்கே தயிர் வழங்கப்படுகின்ற தீர்த்தமாக இந்த கோயிலானது, அற்புதமான இந்த கோயிலானது அந்த மலைப்பகுதியிலே ஒரு குகைக்குள்ளே கட்டப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது அது சிறப்பான முறையில் ஒரு கோயில் வளாகமாக மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த கவி ரங்கநாத சுவாமி, கூர்மாவதார சுவாமி, இந்த பிரம்மாண்டத்தை கூர்மரூபியாக தாங்கக்கூடிய இந்த கவி ரங்கநாத சுவாமி அற்புதமாக அங்கே வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தை கூர்மரூபியாக தாங்கக்கூடிய அந்த கவி ரங்கநாத சுவாமியை வணங்கி பாரப்ருத் என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். கதிதஹ என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் வேதம் முதலியவற்றில் தாம் ஒருவரே பரம்பொருளாக கூறப்பெறுபவர் என்றுரைக்கின்றார். யோகி என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் யோகம் எனப்படும் தத்துவ ஞானத்தினாலேயே அடையப்பெறுபவர் என்றுரைக்கின்றார். யோகீஷ என்ற பதத்திற்கு ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் அருளகில் யோகிகளுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் சுகத்தை அளிப்பவர் என்றுரைக்கின்றார். கதிதஹ, யோகி, யோகீஷ என்ற பதங்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் பொருளான வேதம் முதலியவற்றில் தாம் ஒருவரே பரம்பொருளாக கூறப்பெறுபவர், யோகம் எனப்படும் தத்துவஞானத்தினாலே அடையப்பெறுபவர், யோகிகளுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் சுகத்தை அளிப்பவர் என்பதற்கு பொருளாக நாம் நாராயண உபனிஷத்திலே இருக்கக்கூடிய சில மந்திரங்களை எடுத்துக்கொள்வோம். அத புருஷோஹ வை நாராயண காமயத பிரஜாஸ்ருஜேயேதி நாராயணாத் பிராணோ ஜாயதே மனஸ் சர்வேந்திரியாணி ச கம் வாயுர்ஜோதிராப பிருதிவி விஸ்வஸ்ய தாரிணீ நாராயணாத் பிரம்மா ஜாயதே நாராயணாத் ருத்ரோ ஜாயதே நாராயணாதிந்திரோ ஜாயதே நாராயணாத் பிரஜாபதயः பிரஜாயந்தே நாராயணாத் द्वादशादित्यरुद्रावसवत्सर्वाणि च छन्दागुंसि नारायणादेव समुत्पद्यन्ते नारायणे प्रवर्तन्ते नारायणे प्रलीयन्ते. ॐ अतनित्यो नारायणः ब्रह्मा नारायणः शिवश्च नारायणः शक्रश्च नारायणः द्यावप्रत्युव्यौ च नारायणः कालश्च नारायणः दिशश्च नारायणः ऊर्ध्वश्च नारायणः अधश्च नारायणः अन्तर्बहिश्च नारायणः नारायण एवेदहुं सर्वं यद्भूतं यच्च भव्यं निष्कलो निरञ्जनो निर्विकल्पो निराख्यात शुद्धो देव एको नारायणः न द्वितीयो अस्ति कश्चित् य एव वेद एवं वेद स विष्णुरेव भवति स विष्णुरेव भवति என்று தொடர்ந்து இந்த நாராயண உபனிஷத் சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த நாராயண உபனிஷத்திலே கூறப்படுவதாவது, அதாவது இந்த பரமபுருஷனான நாராயணனின் சங்கல்பத்தினாலேயே இந்த அண்டசராசரங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாராயணனிடத்திலே இருந்தான் இந்த வாழ்வு எனும் கோட்பாடு உருவாகி இருக்கின்றது. இந்த நாராயணனிடத்திலிருந்து மனமும் அனைத்து புலன்களும் உருவாகின. இந்த நாராயணனிடத்திலிருந்து காற்றும் ஒளியும் தண்ணீரும் பூமியும்
அனைத்து விதமான இந்த அண்டசராசரங்களின் அனைத்து விதமான விஷயங்களும் அவனிடத்திலிருந்தே உருவாயிருக்கின்றன. நாராயணனிடத்திலிருந்தே பிரம்மா உருவானார். நாராயணனிடத்திலிருந்தே மகாருத்ரன், சம்ஹரிக்கக்கூடிய மகாருத்ரன் உருவானார். நாராயணனிடத்திலே இந்திரனும் உருவானார். நாராயணத்திலிருந்து பிரஜாபதிகள் தோன்றினர். நாராயணத்திலிருந்தே 12 மகன்கள், அதாவது அஷ்டவசுக்கள், ருத்ரர்கள் மற்றும் அனைத்து வேதங்களும் நாராயணத்திலிருந்தே உருவாயின. நாராயணத்திலிருந்தே அனைத்து ஜீவராசிகளும் உருவாயின. நாராயணனே அனைத்து ஜீவராசிகளையும் தாங்குகின்றான், அவனே போஷிக்கின்றான். அனைத்து விஷயங்களும் இந்த அனைத்து விஷயங்களும் மீண்டும் நாராயணனிடத்திலே ஐக்கியமடைகின்றன, அவனிடத்திலே லயமடைகின்றன. நாராயணனே மிக உயர்ந்த தத்துவம். பிரம்மாவும் நாராயணனே, சிவமும் நாராயணனே, இந்திரனும் நாராயணனே, பூமியும் சொர்க்கமும் நாராயணனே, காலமும் நாராயணனே, திசைகளும் நாராயணனே, மேலுலகும் நாராயணனே, பாதாள உலகும் நாராயணனே. நாராயணனே அனைத்தும், உள்ளும் புறமும் அனைத்தும் நாராயணனே. நாராயணனிடத்திலிருந்தே அனைத்தும் தோன்றின. அவனே கடந்த காலமும், அவனே எதிர்காலமும், அவனே பரமாத்மா, பரமபுருஷன், அவனே பரதத்துவம், அவனை அடுத்து வேறு எதுவும் இல்லை. இவை அனைத்தும் வேதங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. இந்த நாராயணனே மகாவிஷ்ணு, இந்த நாராயணனே அனைத்து இந்த அண்ட சராசரங்களில் அனைத்திற்குள்ளும் இருக்கின்றான், அவனே அனைத்துமாக இருக்கின்றான் என்ற பொருளிலே இதுவரை நான் கூறிய மந்திரங்களில் இருக்கின்றது. மேற்கொண்டு தொடர்ந்து மந்திரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதிலே விலாவாரியாக இந்த நாராயண உபனிஷத்திலே பல விஷயங்களும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதேபோல் இந்த வேதங்களின் சாரமான இந்த நாராயண உபனிஷத்திலே யோகிகளும் இந்த நாராயண உபனிஷத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக முக்தி அடைகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியே இந்த நாராயண உபனிஷத்தை நாமும் தினசரி பாராயணம் 3 வேளைகளும் செய்யும் பொழுது எல்லா விதமான பாவங்களும் நீங்க பெற்று சகல மங்களங்களையும் உண்டாக்கி நமக்கு முக்தியும் அளிக்கக்கூடியது இந்த நாராயண உபனிஷத். அப்படி வேதம் ஆகியவற்றிலே பரம்பொருளாக கூறக்கூடியவன், யோகத்தினால் அடையக்கூடியவன், யோகிகளுக்கும் லக்ஷ்மிக்கும் அனைவருக்கும் சுகத்தை அளிக்கக்கூடியவன் இந்த நாராயணன். அப்படிப்பட்ட இந்த நாராயணனை அற்புதமாக வர்ணிக்கக்கூடிய இந்த நாராயண உபனிஷத்தை வணங்கி கதிதக யோகி யோகீஷக என்ற பதங்களை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். சர்வகாமதக என்ற பதத்திற்கு ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் அருளுகையில் பக்தர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவர், மேலும் மன்மதனை அழிக்க சிவனுக்கு அருள் புரிந்தவர் என்று முறைக்கின்றார். சர்வகாமதக பக்தர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவர் என்பதற்கு பொருளாக நாம் ஒரிசாவின் மன்னரான புருஷோத்தமரின் கதை எடுத்துக்கொள்வோம். அதாவது முற்காலத்திலே ஒரிசாவிலே புருஷோத்தம தேவர் என்ற ஒரு மன்னர் இருந்தார். இந்த மாகாணத்தை ஆண்டு வந்தவர். இவர் ஜெகநாதரின், பூரி ஜெகநாதரின் பரமபக்தர். ஒவ்வொரு ஆண்டும் ரத யாத்திரையின் போது இந்த மன்னர் பகவான் ஜெகநாதரின் சேவையாக ரதத்திற்கு முன்பாக தெருவை அவர் சுத்தம் செய்வார். இது அந்த பூரி மன்னர்களின் பாரம்பரிய வழக்கம். எப்பொழுதும் அவர்கள் அந்த ஜெகநாதருடைய யாத்திரை துவங்குவதற்கு முன்பாக அவர்கள் ஜெகநாதர் வரக்கூடிய அந்த பாதையை சுத்தம் செய்வார்கள் வீதியிலே. அப்படி பகவானை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராகவும் அந்த நாட்டின், அந்த ஒரிசா நாட்டின் உண்மையான அரசனாகவும் நினைத்து தன்னை பகவானின் மிகவும் தாழ்ந்த சேவகனாகவும் எண்ணிக்கொண்டுதான் அந்த அரசர்கள் இந்த பணியை செய்வார்கள். அப்படி இந்த புருஷோத்தம தேவரும் அப்படி தன்னுடைய ஜெகநாத தாசனாக தன்னை கருதி அந்த பணியை செய்து வந்தார். ஒரு சமயம் அந்த அரசர் தென்னாட்டிலே காஞ்சி நகரத்திற்கு விஜயம் செய்தார். அவ்விடத்திலே தன்னுடைய கூடாரத்தை அமைத்து தலைநகரத்தில் உள்ள மிகவும் ரம்யமான ஒரு தோட்டத்திலே அங்கே அமைத்தார். அங்கே மன்னர் புருஷோத்தம தேவர் காஞ்சி இளவரசி பத்மாவதியை சந்தித்தார். இருவருக்கிடையிலே கருத்தொருமித்து அவர்களிடையிலே காதல் மலர்ந்தது. இவர்களது விருப்பம் அறிந்த காஞ்சி மன்னன் மனமகிழ்ந்து மன்னர் புருஷோத்தமரை அரண்மனைக்கு அழைத்து விவாகம் குறித்து பேச அழைத்தார். அப்படி பேசி தீர்மானம் செய்தார்கள். மன்னர் புருஷோத்தம தேவரும் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். பின்னர் ஒரிசாவிற்கு திரும்பினார். சில நாட்கள் சென்ற பிறகு காஞ்சி அரசர் தன்னுடைய மந்திரியை ஒரிசாவிற்கு அனுப்பி தன் மகளின் திருமணத்தை பற்றிய உத்தேசத்தை அதிகாரப்பூர்வமாய் தெரிவித்து வர அனுப்பினார். நாளை குறிக்க வேண்டும், திருமணத்திற்கு நாளை குறிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக புருஷோத்தம தேவரசர் மந்திரியை நன்றாக வரவேற்று உபசரித்தார்.
அப்போது ரத யாத்திரை சமயம் மன்னருக்கு மிகவும் பிரியமான வைபவம் அது. மேலும் அவரது திருமண உத்தேசம் மன்னரின் மகிழ்ச்சி மேலும் கூட்டியது. மன்னர் புருஷோத்தம தேவர் காஞ்சியிலிருந்து வந்த மந்திரியை மேலும் சில நாட்கள் தங்கி மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜெகநாதரின் ரத யாத்திரை உற்சவத்தை பற்றி எடுத்துரைத்து இந்த பிரம்மாண்டமான திருவிழாவில் தாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று தாழ்வுடன் விண்ணப்பித்துக் கொண்டார். மந்திரியும் அகமகிழ்ந்து மேலும் சில நாட்களுக்கு பூரியில் தங்குவதென்றும் பிரம்மாண்டமான திருவிழாவில் பங்கு கொள்ள விரும்புவதாகவும் கூறினார். ரத யாத்திரை சுபமுகூர்த்தத்திலே பகவான் ஸ்ரீ ஜெகநாதர், ஸ்ரீ பலராமர் மற்றும் சுபத்ரா தேவியின் விக்கிரகங்கள் சுதர்சன சக்கரத்துடன் ஸ்ரீ கோவிலிலிருந்து கொண்டு வரப்பட்டு ரதங்களிலே ஏற்றப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மாபெரும் ரத யாத்திரை உற்சவத்திலே பங்கு கொள்ள கூடியிருந்தார்கள். கரதாளம், மிருதங்கம், சங்கோலி போன்ற பல மங்கள வாத்தியங்களின் ஒலியில் அனைவரும் உற்சாகமாக ஆடிப்பாடி ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்து அனுபவத்திற்குள்ளானார்கள். மன்னர் புருஷோத்தம தேவர் திருவீதியில் பவனி வரும் பகவான் ஸ்ரீ ஜெகநாதரின் ரத உற்சவத்தில் ராஜவீதியில் வரும்பொழுது தான் ஒரு எளிமையான சேவகனைப் போல தங்கத் துடைப்பத்திலே ரதம் வரும் பாதையெங்கும் பக்தி பரவசத்திலே ஆனந்தமாக சுத்தம் செய்யலானார். அச்சமயம் ரத உற்சவத்திலே பங்கு கொள்ள வந்த காஞ்சி மந்திரியானவர் மன்னர் கையிலே துடைப்பத்துடன் வீதியை சுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து பேரரசர் ஒருவர் ஒரு சாதாரண மனிதரைப் போல தெருக்கூட்டுகிறாரே என்று குழம்பினார். பகவானுக்காக அரசர் இதை செய்தாலும் இந்த பணியின் உயர்வினை மந்திரியால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் இத்தகைய பணியை ஒரு ராஜாவின் கண்ணியத்திற்கு இழுக்காக கருதினார். ஏனென்றால் தெருவை சுத்தம் செய்வது சண்டாளனின் பணி என்று அந்த மந்திரி கருதினார். காஞ்சியின் மந்திரியின் மனசிலே இப்படி ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டு விட்டது. அவர் உடனே பூரியிலிருந்து புறப்பட்டு காஞ்சிக்கு திரும்பினார். பூரியில் தான் பார்த்தவற்றை, அதிலும் குறிப்பாக ஒரு இழிந்த தொழிலாளியின் செயலை போல ராஜா செய்வதை மன்னருக்கு தெரிவித்தார். மந்திரி காஞ்சி மன்னரிடம் போய் நம்முடைய இந்த பத்மாவதிக்கு பார்த்து வைத்திருக்கக்கூடிய புருஷோத்தம தேவர் ஒரு சண்டாளனைப் போல துப்புரவு வேலை செய்பவனை செய்கின்றார். நமது ராஜகுமாரி பத்மாவதியை திருமணம் இவருக்கு செய்து தர வேண்டுமா என்று ஒரு வினாவை எழுப்பினார். புருஷோத்தம தேவரின் செய்கையின் உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாத ராஜாவும் தன்னுடைய மந்திரியின் கருத்தை பூர்ணமாக ஒப்புக்கொண்டார். பின்னர் காஞ்சி மன்னர் தன்னுடைய மகள் இப்படி இழிவான செயலை செய்யக்கூடிய சண்டாளனைப் போல தெருவை சுத்தம் சுத்தம் செய்பவனை மணக்க மாட்டாள் என்று பூரிக்கு செய்தி அனுப்பிவிட்டார். இச்செய்தி புருஷோத்தம தேவரையும் ராஜகுமாரி பத்மாவதியையும் வருத்தமடை செய்தது. மேலும் ராணி பத்மாவதிக்கு பூரி ராஜா புருஷோத்தம தேவரை தவிர நாட்டில் தகுதி வாய்ந்த நல்ல அரசர்களை அழைத்து சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தார். காஞ்சி மன்னர் பூரி ராஜாவை மட்டும் அழைக்கவில்லை. காஞ்சி மன்னரின் இந்த செயல் புருஷோத்தம தேவர் தனக்கு ஏற்பட்ட அவமதிப்பாக கருதி காஞ்சி ராஜனை பழிவாங்க சபதம் உண்டு போருக்கு புறப்பட்டார். காஞ்சி அரசர் இவர் இங்கே காஞ்சி மன்னரோ கணபதியின் பக்தர். போர்க்களத்தில் நுழைவதற்கு முன் அவர் ஒரு நிபந்தனை விதித்தார். இந்த பூரி மன்னர் புருஷோத்தம தேவர் தோற்றால் அவர் காஞ்சி அரசனிடம் அந்த ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரா விக்கிரகங்களை ஒப்படைத்து விட வேண்டும். இந்த விக்கிரகங்களை எல்லாம் அவர் காஞ்சியின் கணபதியின் விக்கிரகத்திற்கு பின்னால் அவர் நிர்மாணம் செய்து விடுவார் என்று கூறினார். அப்படி இல்லையெனில் இந்த காஞ்சி அரசர் தோற்றால் தான் வணங்கும் கணேசரை பூரி மன்னரிடம் ஒப்படைக்க தயாராகிவிட்டார். இப்படி இந்த சவாலை காஞ்சி மன்னர் விடுத்தார். இதை யோசனை செய்துவிட்டு புருஷோத்தம தேவர் தயாரான பொழுது புருஷோத்தம தேவரின் கூடாரம் திடீரென்று தீப்பற்றி எரிந்து விட்டது. யுத்த களத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்ட காரணத்தினாலே அவர் வெளியேறிவிட்டார். இதை அவமானமாக உணர்ந்தார். ஜெகநாதரின் கோயில் உள்ள இந்த அற்புதமான பகவான் ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி இவர்களையெல்லாம் இழக்க நேரிடுமே. நாம் நம்முடைய தவறினால் போரை தோற்றுவிட்டால் இப்படி ஒரு இடுக்கு நேர்ந்தால் அதற்கு எப்படி ஈடு கட்டுவது? இது சரியா தகுமா என்று அவர் மிகவும் வருந்தினார். நம்முடைய ஜெகநாதர் காஞ்சிக்கு சென்று விடுவாரே, இப்படி எல்லாம் யோசனை செய்தார். கணேசருக்கு பின்னால் வைத்து விடுவார்களே, என்ன செய்வது என்றெல்லாம் யோசனை செய்து மனம் வருந்தி அவர் பகவான் ஸ்ரீ ஜெகநாதரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டார். ஜெகநாதா, அருள் புரிவீர், தங்களுக்கு
தங்களுக்காக வீதியை சுத்தம் செய்து திவ்ய சேவை செய்ததை காஞ்சி அரசர் அவமானமாக எண்ணி என் திருமணத்தை ரத்து செய்து விட்டார். நான் இந்த போரில் தோற்றால் அது தங்களுடைய தோல்வி இல்லையா? அது தங்களுக்கு பெருத்த அவமானமாயிற்று. ஜெகநாதரான நீங்கள் எங்கடம் கணேசர் பின்னால் அமர முடியும்? நீங்கள் எப்படி இந்த புரிக்ஷேத்திரத்தை விட்டு செல்ல முடியும் என்றெல்லாம் பலவாறு பிரார்த்தனை செய்தார். அன்று இரவு ஜெகநாதர் அரசரின் கனவிலே தோன்றி, விசனப்படாதே, மறுபடியும் திரும்பி சென்று காஞ்சி நோக்கி சென்று போர் புரியவும், இந்த தடவை நானே உனக்காக போர்க்களத்திலே உதவி செய்வேன் என்றார். அரசர் விழித்தெழுந்தார். பகவான் தாமே நிலையை சரி செய்வேன் என்று குறிப்பிட்டதை நினைத்து மகிழ்ந்தார். மறுபடியும் காஞ்சி அரசருடன் போர் புரிய புருஷோத்தம தேவர் உற்சாகமாக கிளம்பினார். அரசர் புருஷோத்தம தேவர் இரண்டாவது தடவையாக காஞ்சியை நோக்கி படையெடுத்தார். இச்சமயம் பகவான் ஸ்ரீ ஜெகநாதரும் ஸ்ரீ பலராமரும் அவர் சார்பில் சண்டையிட போர் வீரர்களாக வேஷமிட்டு அவர்களுடன் சென்றார்கள். பகவான் ஸ்ரீ ஜெகநாதர் ஒரு கருப்பு குதிரையிலும் பகவான் ஸ்ரீ பலதேவர் ஒரு வெள்ளை குதிரையிலும் களம் இறங்கினார்கள். அப்போது வைகாசி மாதம், கோடை காலம் என்பதால் வெயில் கொளுத்தியது. இந்த ஜெகநாதரும் பலதேவரும் இருவருக்கும் செல்லும் பொழுது தாகம் எடுத்தது. வழியில் மாணிக்கா என்ற ஒரு மூதாட்டி, ஒரு வயதான பெண்மணி தலையிலே மோர் பானையை சுமந்து அருகிலுள்ள சந்தைக்கு மோரை விற்க போய்கொண்டிருந்தாள். பகவான் ஸ்ரீ ஜெகநாதர் மற்றும் பலதேவர் இருவரும் அவளை வழியில் நிறுத்தி மோரை குடிக்க விரும்பினார்கள். திருப்தியாக மோரை அருந்திய இருவரும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தங்கள் பயணத்தை தொடரப்போனார்கள். அந்த மூதாட்டி மாணிக்கா ஜெகநாதரும் பலராமரும் மோருக்கு பணம் கொடுக்காதது எண்ணி விசனப்பட்டாள். ஆகையால் இருவரையும் வழிமறித்து பணம் கேட்டால் அதற்கு இரு பகவான்களும் மூதாட்டியிடம், நாங்கள் போருக்கு போகும் படை வீரர்கள், எங்களிடம் பணம் கிடையாது என்று பதில் உரைத்தனர். இதை கேட்டவுடன் அந்த மாணிக்கா என்ற மூதாட்டி அழத் தொடங்கினாள். அந்த மோர் மட்டுமே அவளுடைய ஜீவனம். சந்தையில் கிடைப்பதை கொண்டு குடும்பத்தை பராமரித்து வந்தாள். இதை அவள் ஜெகநாதருக்கும் பலராமருக்கும் விவரமாய் எடுத்து கூறினாள். நீங்கள் பணம் தராவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று அழுதாள் அவரிடத்திலே. அப்பொழுது ஜெகநாதர் குதிரையிலிருந்து குனிந்து தன் விரலிலிருந்து ஒரு மோதிரத்தை கழற்றி அதை மாணிக்காவிடம், அந்த மூதாட்டியிடம் கொடுத்து விட்டு கூறினார், இந்த மோதிரத்தை வைத்துக்கொள். சிறிது நேரம் சென்றதும் இவ்வழியாக ஒரு அரசர் தன் படைகளுடன் வருவார். அவரிடம் நாங்கள் கொடுத்த இந்த மோதிரத்தை அவரிடம் கொடுத்து விட்டு மோருக்கான பணத்தை பெற்றுக்கொள் என்று கூறினார். அரைகுறை மனதுடன் மூதாட்டி அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டாள். சகோதரர்கள் தங்கள் போர் பயணத்தை தொடர்ந்தார்கள். வீதியோரத்தில் நின்றபடியே அந்த மூதாட்டியானவள், மாணிக்கா என்ற அந்த மூதாட்டியானவள் அரசரின் வருகைக்காக காத்திருந்தாள். வெகு நேரத்திற்கு பிறகு அரசர் சேனையுடன் நெருங்கி வருவதை பார்த்தாள். அரசரை வழிநிறுத்தி மாணிக்கா கூறினாள், உங்களுடைய 2 போர் வீரர்கள் கருப்பு குதிரையிலும் வெள்ளை குதிரையிலும் இந்த வழியாக போனார்கள். பார்ப்பதற்கு இரண்டு பேரும் சகோதரர்களைப் போல தெரிந்தார்கள். என்னிடம் மோர் வாங்கி பருகினார்கள். ஆனால் அவர்களிடம் பணமில்லை. பின்னர் அவர்கள் தங்களது கை வீரர்களிலிருந்து மோதிரத்தை கிளற்றி என் கையிலே கொடுத்து, தங்கள் நாட்டு அரசர் சேனையுடன் பின்னால் வருகிறார்கள், அவர்களிடம் இந்த மோதிரத்தை காண்பித்து பணம் பெற்றுக்கொள் என்று கூறினார்கள் என்று நடந்தவை அனைத்தும் ஒன்றுவிடாமல் கூறினாள். தயவு செய்து இந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு மோருக்கான பணத்தை தர வேண்டுகிறேன் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டாள் அந்த மூதாட்டி. அப்பொழுது அந்த மோதிரத்தை வாங்கி பார்த்த அரசர் புருஷோத்தம தேவர் ஆச்சரியமடைந்தார். அது சாதாரண தங்க மோதிரம் அல்ல, பகவான் ஸ்ரீ ஜெகநாதரின் வைர மோதிரமாயிற்றே என்று தனக்குள் பேசிக்கொண்டார். அவருக்கு புரிந்துவிட்டது, பகவான் ஸ்ரீ ஜெகநாதர் மற்றும் பகவான் பலதேவர் இருவரும் தங்களது வாக்கை காப்பாற்றுவதற்காக போர் வீரர்கள் கோலத்திலே காஞ்சிக்கு போய்விட்டார்கள் என்று. இந்த சம்பவத்தால் அரசர் உற்சாகம் அடைந்தார். மகிழ்ச்சி அடைந்த அவர் தன்னுடைய வெற்றி ஊர்ஜிதமாகிவிட்டது என்று நினைத்தார். மன்னர் புருஷோத்தம தேவர் மாணிக்காவிடம் பிரபு ஜெகநாதரையும் பிரபு பலராமரையும் பார்ப்பதற்கும் அவர்களுக்கு மோர் தருவதற்கும் நீ கொடுத்து வைத்திருக்கின்றாய். நீ மிகச்சிறந்த பாக்கியம் செய்திருக்கின்றாய். பகவான் சொன்னபடி நான் உனக்கு மோருக்கான பணத்தை தந்து விடுவேன் என்று கூறினார். தன் சேனையில் உள்ள பிரபுமார்கள் போரிடுவதை எல்லாம் தன்னுடைய சேனையிலே பகவான் போரிடுவதை நினைத்து மன்னர் மனமிழகினார். அந்த மூதாட்டிற்கு தாராளமாக சன்மானம் கொடுக்க விரும்பினார். அவளுக்கு அரசர் சில கிராமங்களை சொந்தமாக்கி தந்தார். கிராமவாசிகள் தரும் வரிப்பணத்திலே வசதியாக வாழலாம் என்றார். பகவான் ஸ்ரீ ஜெகநாதர் மற்றும் பலதேவர் மோர் வாங்கி குடித்த அதே இடத்திலே மன்னர் பிற்காலத்திலே ஒரு கிராமத்தை எழுப்பினார். அந்த கிராமத்தை மாணிக்காப்பட்டினம் என்று அழைத்தார். அந்த கிராமம் இன்றளவும் ஒரிசாவிலே இருக்கின்றது. அப்படி அரசர் காஞ்சியை நோக்கி படையெடுத்தார். இருதரப்பு சேனைகளுக்கு இடையே பெரும் போர் நடந்தது. காஞ்சி அரசரின் போர் வீரர்கள்
புருஷோத்தம தேவரின் படையிலே 2 புதிய வீரர்கள் இருப்பதை பார்த்தார்கள். ஒருவர் கருப்பு குதிரையிலும் ஒருவர் வெள்ளை குதிரையிலும் இருந்தனர். இந்த 2 போர் வீரர்களும் மும்முரமாக போர் புரிந்ததால் யாராலும் அவர்களை வெல்ல முடியவில்லை. காஞ்சி அரசரின் படை வீரர்கள் பலர் இப்போரிலே இறந்தனர். காஞ்சி அரசர் தோற்றார். காஞ்சி அரசருக்கு பதிலாக ராஜகுமாரி பத்மாவதியை புருஷோத்தம தேவர் கைது செய்தார். தனக்கு நடக்கவிருந்த திருமணத்தை ரத்து செய்ததை பழிவாங்கும் வகையிலே புருஷோத்தம தேவர் இந்த தெருக்கூட்டம் தெருவை துப்புரவு செய்யும் துப்புரவாளன் ஒருவனுக்கு ராஜகுமாரியை திருமணம் செய்து தர திட்டமிட்டார். இப்படித்தான் பழிவாங்க வேண்டும். இந்த பத்மாவதியை அவர் விரும்பியிருந்தார் அந்த காலகட்டத்தில். இருந்தாலும் இந்த காஞ்சி ராஜாவின் செயலினால் அவர் இந்த செயலுக்காக பழிவாங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ராஜகுமாரியை ஒரிசாவிற்கு அழைத்து சென்று ஒரு துப்புரவாளனுக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று அவர் அழைத்து சென்று விட்டார். இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருவரும் துக்கமடைந்தனர். குறிப்பாக இளவரசி பத்மாவதி மிகவும் விசனப்பட்டாள். ஏனென்றால் அவள் புருஷோத்தம தேவரிடம் உண்மையான அன்பு கொண்டிருந்தாள். தன் தந்தையின் செயலுக்காக புருஷோத்தம தேவர் தன்னை பழிவாங்க துடிக்கிறார் என்பது அவளுக்கு புரிந்தது. ஆனால் அரசர் புருஷோத்தமரின் மந்திரியோ புத்திசாலியானவர். அரசரிடம் பொறுமையாக இருக்கும்படி மந்திரி கூறினார். ஏனென்றால் இளவரசியை மணக்கக்கூடிய தகுந்த துப்புரவாளவனை தேர்ந்தெடுக்க சிறிது காலம் பிடிக்கும் என்றார். இதற்கிடையில் மந்திரியானவர் பத்மாவதியை அழைத்து சென்று தன் வீட்டிலே ஒரிசாவிலே பூரியிலே தன் வீட்டிலே புகலிடம் தந்தார். தான் ஒரிசாவின் ராணியாக விதிக்கப்படவில்லையே என்ற தன் துர்பாக்கியத்தை நினைத்து பத்மாவதி நொந்தாள், கண்ணீர் விட்டாள். தன் கஷ்டத்திற்கு முடிவே இல்லையா என்று நினைத்து புலம்பினாள். காலம் கடந்தது. ரத யாத்திரை தினம் நெருங்கிக் கொண்டே இருந்தது. இத்திருவிழாவிற்காக ஆயிரம் மக்கள் பூரி கஷேத்திரத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். இப்பகுதியிலே உள்ள எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு துப்புரவாளனுக்கு தான் வாழ்க்கைப்படுவதை நினைத்த அரசகுமாரி பத்மாவதி சமாதானம் இல்லாமல் சதா மனம் பொடுங்கினாள். ஒரு நாள் பத்மாவதியிடம் மந்திரி வந்து அன்று அவளது திருமணம் நடக்கப் போவதால் நன்றாக உடையணிந்து கொள்ளுமாறு கூறினார். இதை கேட்டதும் பத்மாவதி அழத் தொடங்கினாள். ஏனென்றால் தன் வாழ்நாளின் மீதி ஒரு துப்புரவாளனின் வீட்டில் கழிக்க வேண்டியிருக்கும் என்பதால் அவள் அப்படி வருந்தினாள். மந்திரி அவளை சமாதானப்படுத்தினார். ராஜகுமாரி பத்மாவதியே, கவலைப்படாதீர்கள். பிரபு ஜெகநாதரை நம்புங்கள். அவள் அருள் புரிவார். அவரை வேண்டியோருக்கெல்லாம் அருள் புரியக்கூடியவர் ஜெகநாதர். அந்த ஜெகநாதரை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே சரணாகதி செய்யுங்கள். அவர் உங்களை காப்பாற்றுவார் என்று ராஜகுமாரியை மந்திரி தேற்றினார். அப்படி பெண்கள் எல்லோரும் பத்மாவதியை அழகாய் அலங்கரித்தார்கள். அன்றைய தினம் ரத யாத்திரையானதால் தெருக்கள் முழுவதும் பக்தர்கள் கூட்டம். பகவான் ஸ்ரீ ஜெகநாதர், பலதேவர், சுபத்ராதேவி ஆகிய மூர்த்திகள் தேரில் அமர்ந்திருந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள். பக்தர்கள் மிருதங்கம் கரதாளம் இசைத்து சங்குகளை முழக்கினார்கள். ரத யாத்திரை தொடங்குவதற்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்த நிலையில் பூரி அரசர் புருஷோத்தம தேவர் ஜெகநாதரின் ரதத்திற்கு முன்னால் சென்று பகவானின் சேவையாக தெருவை சுத்தப்படுத்துவதற்காக தங்கப்பிடி கொண்ட துடைப்பத்துடன் இதயம் முழுவதும் பக்தியால் பகவான் ஸ்ரீ ஜெகநாதரை போற்றிக் கொண்டு அவர் தெருவை கூட்டினார், தெருவை சுத்தம் செய்தார். அப்படி புருஷோத்தம தேவர் அங்கே தெருவை சுத்தம் செய்த பிறகு மந்திரியானவர் இளவரசி பத்மாவதியை மன்னர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து சாமர்த்தியமாக அவரிடத்திலே கூறினார். அன்பார்ந்த அரசரே, இளவரசிக்கு தக்க துப்புரவாளன் கிடைக்கும் வரை பொறுமையாயிருக்குமாறு கூறியிருந்தேன். இப்போது இங்கே அவளுக்கு கணவனாகும் தகுதியுள்ள ஒரு தெருக்கூட்டும் துப்புரவாளனை பார்த்து விட்டேன் என்பதை சொல்ல வந்திருக்கின்றேன் என்று கூறினார். அப்பொழுது ராஜா கூறினார், நல்லது, எனக்கு இதற்கு நேரமில்லை இப்பொழுது என்று கூறினார். உங்கள் மந்திரியிடத்திலே மேலும் ராஜா கூறினார், இன்று ரத யாத்திரை நாள், உங்கள் இஷ்டம் போல் செய்யவும் என்று கூறினார். அப்பொழுது மந்திரியானவர் ராஜாவை பார்த்து சிரித்துவிட்டு கூறினார், ஆனால் அரசரே, நான் தேர்ந்தெடுத்த தெருக்கூட்டுபவன் தெரு துப்புரவாளன் யாரெனில் ராஜ பிரமுகராகிய தாங்களே என்று கூறினார். பத்மாவதிக்கு நல்ல சிறந்த துப்புரவாளனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தாங்கள் கூறியிருந்தீர்கள். அதற்கு தகுதியானவர் இப்பொழுது தெருவை சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்து முடித்த தாங்கள்தான் என்று அவர் ராஜாவிடத்திலே இந்த மந்திரி கூறி அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஆகையினாலே நீங்கள் இன்று ஒரு தெருக்கூட்டுபவர் தான். இன்று பத்மாவதிக்கு பேசி முடிக்க ஒரு தெருக்கூட்டுபவனைத்தான் துப்புரவாளவனைத்தான் பேசி முடிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆதலால் உங்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று அவரிடத்திலே அவரை பார்த்து
கூறிவிட்டு பத்மாவதியிடம் கூறினார். ராஜா புருஷோத்தமரின் கழுத்திலே மாலை இட ஆணையிட்டார். அப்படியே இளவரசி பத்மாவதியும் மாலையிட ராஜாவானவர் பத்மாவதி தேவி தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். இளவரசி பத்மாவதியும் சந்தோஷப்பட்டாள். அப்படி இந்த புருஷோத்தம தேவர் காஞ்சியை வென்று செல்லும் பொழுது காஞ்சியிலிருந்து கணபதியை எடுத்து சென்றார். அந்த கணபதியானவர் இன்றளவும் பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்குள்ளே ஏராளமான கணபதி இருக்கின்றன. இந்த ஜெகநாதர் ஆலயத்திற்குள்ளே இந்த காஞ்சி கணபதியும் இருக்கின்றார். ஆலயத்திற்குள்ளே அவருக்கும் ஒரு சந்நிதி இருக்கின்றது. ஜெகநாதர் ஆலயத்திலே காஞ்சி கணபதி உச்சிஷ்ட கணபதியும் அங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றளவும். அப்படி பக்தர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடியவன் பகவான். இங்கே அற்புதமான 2 பக்தர்கள், அதாவது பூரி ஜெகநாதரின் பிரதம பக்தரான புருஷோத்தம தேவர், அதேபோல் காஞ்சி இளவரசி பத்மாவதி ஆகியோர் இந்த பக்தர்களின் எல்லா விருப்பங்களையும் பகவான் நிறைவேற்றினார். அப்படி பக்தர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய சிறப்பான அந்த பகவானான அந்த புரி ஸ்ரீ ஜெகநாதனை வணங்கி சர்வகாமதக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்தை நோக்கி செல்வோம். ஓம் நமோ நாராயணாய.